Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Bismillah and alhamdulillah. Salatu wassalam ala rasulillah. Dear brothers and sisters, welcome you back on behalf of Ilm Academy. So, in the last video, we have seen about the macronutrients. Macronutrients na enna? So, அதோட functions enna, sources enna அப்படின்றத last video la பார்த்தோம். So, in this video, we are going to see about what are all the micronutrients, what is meant by micronutrients, why it is called as micronutrients, and what are all the functions of micronutrients, and in which foods micronutrients is present. These are all the things we are going to see in this video, inshallah. Okay. So, what is meant by micronutrient? அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரியன்ஸ் which are present in small quantities, ரொம்ப கம்மியான அளவுல ஒரு நியூட்ரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நியூட்ரியன்ட்டை நம்ம கம்மியான அளவு எடுத்துக்கவும் செய்யணும், அதே சமயம் அது கம்மியான அளவு நம்ம பாடியில இருந்தா போதும் அப்படின்றது மைக்ரோநியூட்ரியன்ஸ். மேக்ரோநியூட்ரியன்ஸ்க்கு இதே ஆப்போசிட் டெஃபினிஷன் பார்த்திருப்போம். அதிகமான அளவுல நமக்கு தேவைப்படுற நியூட்ரியன்ஸை நம்ம மேக்ரோநியூட்ரியன்ஸ் எடுத்திருப்போம், சொல்லியிருப்போம். So that we have to take more amount of macronutrients, but in case of micronutrients a little amount of intake is adequate for our body functions. Okay. So next thing, although the micronutrients is required in a very small quantity in our body, if there is a lack of some minerals or vitamins may leads to a diseases called deficiency diseases. குறைபாடுகள் நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ மைக்ரோநியூட்ரியன்ஸான விட்டமின்ஸ் மினரல்ஸை வந்து நம்ம ரொம்ப கம்மியா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு என்ன வரும் அப்படின்னா குறைபாடுகள், ஊட்டச்சத்து குறைபாடுகள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகேவா? ஸோ மைக்ரோநியூட்ரியன்ஸ் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மெயினா மினரல்ஸும் விட்டமின்ஸையும் தான் நம்ம மைக்ரோநியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மைக்ரோநியூட்ரியன்ஸ்ல வந்து நம்ம எப்பவுமே வந்து கம்மியா எடுத்துக்கிட்டாலும் ரெகுலரா அந்த ஃபுட்ஸை வந்து நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் திங், ஸோ விட்டமின்ஸ் பத்தி இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ விட்டமின்ஸ் ஆர் மெயின்லி கிளாசிஃபைட் இன்டு டூ டைப்ஸ். ஒன் இஸ் வாட்டர் சால்யூபிள் விட்டமின் அண்ட் ஃபேட் சால்யூபிள் விட்டமின். ஸோ வாட்டர் சால்யூபிள், ஃபேட் சால்யூபிள்னு எதனால சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில கரையக்கூடியது. ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் வந்து ஃபேட்ல மட்டும்தான் கரையும். ஓகேவா? ஸோ இதனாலதான் இதை வந்து ரெண்டு டைப் ஆஃப் பிரிச்சிருக்காங்க. ஸோ வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ்ல ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து விட்டமின் பி குரூப். விட்டமின் பி குரூப்லயே ஒரு 8 விட்டமின் இருக்கு, பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து விட்டமின் சி. ஸோ ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் 4 டைப் ஆஃப் விட்டமின் இருக்கு. விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே. இந்த 4ம் ஃபேட் சால்யூபிள், மிச்சம் உள்ளது எல்லாமே வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ். ஸோ although the vitamins are required in a little quantity, விட்டமின் வந்து நமக்கு ரொம்ப கம்மியான அளவுல தான் தேவைப்படும், இருந்தாலும் it has a very major functions in our body. நம்ம பாடியில ரொம்ப முக்கியமான ரொம்ப பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணும்னா இந்த விட்டமின்ஸ் பண்ணும். கம்மியான குவான்டிட்டியில தேவைப்பட்டாலும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் எப்படி இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் திங், ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு விட்டமின், ஃபர்ஸ்ட் வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின் பார்க்கலாம். ஏ, டி, இ அண்ட் கே. இதோட ஃபங்க்ஷன்ஸும் ஃபுட் சோர்சஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம். ஸோ விட்டமின் ஏ ஓட சோர்சஸ், மெயினான சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் லிவர் ஆயில். நிறைய டேப்லெட்ஸ்லேயே நமக்கு கிடைக்கும், அந்த மீன் மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இட் இஸ் ஃபுல் லோட் ஆஃப் விட்டமின் ஏ. விட்டமின் ஏ நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் அது. நெக்ஸ்ட் திங் வந்து லிவர். நார்மலா ஈரல், ஷீப்போட ஈரல், கோட்டோட ஈரல், அதே மாதிரி பீஃபோட ஈரல்ல எல்லாத்துலயுமே வந்து விட்டமின் ஏ வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன் அதிகமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெயினா விட்டமின் ஏ இஸ் ஸ்டோர்ட் இன் அவர் பாடி இன் லிவர். in all human beings and in all living things, animal foods, vitamin A is stored in liver. Okay, so liver is rich source of vitamin A. Next thing, egg. முட்டையிலயும் நிறைய விட்டமின் ஏ வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மில்க் அண்ட் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ். மில்க் அதோட ப்ராடக்ட்ஸ், பட்டர், கீ, சீஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல எல்லாமே விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப அதிகமா விட்டமின் ஏ உள்ள ஒரு ஃபுட் ஐட்டம் என்னன்னா கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ்.
கீரை வகைகள், எல்லா கீரை வகைகள்லயுமே விட்டமின் ஏ அதிகமா இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் ஏ வந்து எல்லோ அண்ட் ஆரஞ்சு ஃப்ரூட்ஸ், எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லயும் விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பப்பாயா, கேரட், தென் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆரஞ்சு, லெமன், இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ்ல எல்லாத்துலயுமே வந்து விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் திங் ஃபங்க்ஷன்ஸ். விட்டமின் ஏ வந்து நம்ம எதனால எடுத்துக்கணும், அந்த விட்டமின் ஏ வந்து நம்ம உடல்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பண்ணும், எதுக்காக அது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்ம வந்து நார்மலா நம்ம விஷன் பகல்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது நார்மலான ஃபங்க்ஷன். இப்போ டிம் லைட்ல இப்போ வந்து கரண்ட் போயிடுச்சு, அந்த டயத்துல அந்த டிம்மான லைட்ல நமக்கு சில விஷயங்கள் நமக்கு தெரியும். அந்த டிம் லைட்ல நம்ம பாக்குறதுக்கு யூஸ் ஆகுறது விட்டமின் ஏ. ஓகே, சோ இந்த விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி ஆச்சு அப்படின்னா அந்த டிம் லைட்ல நம்மளால பார்க்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு பாத்தீங்கன்னா மாலைக்கண் நோய்னு சொல்லுவாங்க தெரியுமா, 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 6 மணிக்கு மேல அந்த லைட் என்ன ஆயிடும், டிம் ஆயிடும். ஸோ அந்த டிம்மான டயத்துல they may not see some objects, see some things, see the images. So this is due to the lack of vitamin A. So it is vitamin A deficiency. So vitamin A ஓட main function என்னன்னா vision in dim light. Next thing necessary for healthy skin and lining of nose, mouth, throat, eyes, ears, lungs and other organs. இன்னொன்று வந்து நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும்னா we have to eat more vitamin A. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் கேரட் ஜூஸ் குடிச்சா ஷைனிங் ஆயிடுவீங்க, பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா ஷைனிங் ஆயிடுவீங்க. ஸோ பப்பாயா வந்து ஃபேஸ்ல போடுங்க, ஷைனிங்கா இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ரீசன் இட் கண்டெய்ன்ஸ் விட்டமின் ஏ. ஸோ இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் ஸ்கின் டு பி ஹெல்தி அண்ட் க்ளோயிங். நெக்ஸ்ட் திங் நம்மளோட நோஸோட பாத்தீங்கன்னா நோஸ், மவுத், த்ரோட், ஐஸ் எல்லா ஆர்கன்ஸ்லயுமே ஒரு லைனிங் இருக்கும். தட் லைனிங் இஸ் கால்ட் அஸ் மியூக்கஸ் லைனிங் சொல்லுவாங்க. இந்த லைனிங், இந்த ஒரு திரை மாதிரியான அந்த ஒரு லைனிங் ஃபார்ம் ஆகுறதுக்கு விட்டமின் ஏ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் வந்து விட்டமின் ஏயோட மெயின் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ என்ன, கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணும், இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கும், நம்மளோட வயசான தோற்றத்தை குறைக்கிறது விட்டமின் ஏ, தென் நம்ம பாடியோட ஃபங்க்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணும், தென் நம்மளோட பார்வையை அதிகப்படுத்தும், யூரினரி ஸ்டோன்ஸ் இருந்தால் அதை கம்மி பண்ணும், மஸ்குலர் க்ரோத், நம்மளோட மசில்ஸ்லாம் இருக்குல்ல தசைகள் வளர்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்மளோட போன்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விட்டமின்ஸோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இது எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடியது. அவங்க புக்கில் இது இல்லை. நெக்ஸ்ட் திங் விட்டமின் டி ஓட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சோர்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ விட்டமின் டியும் மெயினாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் லிவர் ஆயில், லிவர் எக். ஸோ இந்த மூணுமே வந்து 3 சோர்ஸுமே விட்டமின் ஏவுக்கும் வரும், உங்களுக்கு விட்டமின் டிக்கும் வரும். நெக்ஸ்ட் திங் அதே மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸும் விட்டமின் ஏக்கும் வரும், விட்டமின் டிக்கும் வரும். தென் எக்ஸ்போஷர் டு சன்லைட், மெயினாக விட்டமின் டி வந்து நமக்கு எதில் கிடைக்கும்னா சன்லைட்டில் தான் கிடைக்கும். ஸோ ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு வீட்டில் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, ஷோ தட் பேபி டு த சன்லைட் இன் த ஏர்லி மார்னிங் so that she or he become very strong அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அந்த விட்டமின் டி வந்து நம்ம பாடியில தான் ப்ரொடியூஸ் ஆகும். மெயினா அது ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு இட் நீட் சம் சன்லைட் இருந்தால் மட்டும்தான் விட்டமின் டி நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆக முடியும். ஸோ எக்ஸ்போஷர் டு சன்லைட் இன் த ஏர்லி மார்னிங் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் தி சிந்தசிஸ் ஆஃப் விட்டமின் டி இன் ஆர் பாடி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ரிஃபைன்டு ஆயில்ஸ், மோஸ்ட்லி ஆயில் கீலெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா விட்டமின் டியை ஃபோர்ட்டிஃபை பண்ணுறாங்க. அதாவது விட்டமின் டியை ஆட் பண்ணி ஆயில்ஸில் கீஸில் கொடுக்கறதுனால த்ரூ இன்டேக்கிங் தட் தோஸ் ஆயில்ஸ் அண்ட் கீஸ் வி கேன் கெட் சம் விட்டமின் டி. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி சோர்சஸ் ஆஃப் விட்டமின் டி. நெக்ஸ்ட் திங் இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி அப்படின்னாலே டீத் அண்ட் போன்ஸ் ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபார்மேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஹெல்தி டீத் அண்ட் போன்ஸ். அதாவது நம்மளோட டீத்தும் நம்மளோட போனும் ஹெல்த்தியாகவும் அது நல்ல ஒரு அது நல்லா ஃபார்ம் ஆகிறதுக்கும் விட்டமின் டி வந்து எசென்ஷியலாக இருக்குது. ஸோ ஹெல்ப்ஸ் இன் த ப்ராப்பர் அப்சார்ப்ஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ். இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து நம்ம உடம்புல வந்து இந்த கால்சியமும் இந்த ஃபாஸ்பரஸும் அப்சார்ப் ஆகுறதுக்கு, நம்ம உடம்பு வந்து அதை உறிஞ்சி எடுத்துக்கிறது, கால்சியம் ஃபாஸ்பரஸ் அப்படின்ற மினரல்லாம் நம்ம உடம்பு உறிஞ்சி எடுக்கிறதுக்கு விட்டமின் டி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Okay, these are all the functions of vitamin D.
ஸோ அது மட்டும் இல்லாமல் வேற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னா மசில் கான்ட்ராக்ட், நம்ம மசில் வந்து நல்ல கான்ட்ராக்ட் ஆகுறதுக்கு, அதாவது விரிஞ்சு கொடுக்கறதுக்கு, விரிஞ்சு ஓப்பனாகி விரியும்ல அந்த மாதிரி விரிஞ்சு கொடுக்கறதுக்கு இது ஹெல்ப் ஆகுது. தென் நம்மளோட நர்வஸ், நம்மளோட நரம்புகள் வந்து நரம்புகள் வழியா நம்மளோட மெசேஜ் வந்து பிரெயினுக்கு பாஸ் ஆகுது. இப்போ நம்ம வந்து இப்போ கையை நம்ம மூடணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ பிரெயினுக்கு நம்ம அது பாஸ் ஆகுனதுக்கு அப்புறம் தான் நம்ம கையை மூட முடியும். ஸோ இந்த பாஸ் ஆகுற மெசேஜ் பாஸ் ஆகுற ஃபங்க்ஷன் வந்து விட்டமின் டி வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நம்ம இம்யூன் சிஸ்டம், நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் நம்ம உடம்புல அதிகமாகிறதுக்கு இந்த விட்டமின் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஸோ விட்டமின் இ பொறுத்த வரைக்கும் 3 ஃபுட்ல ரொம்ப அதிகமா இருக்கு. எல்லா வகையான சீரியல்ஸ், பல்சஸ், ஓகே, தானியங்கள், பருப்பு வகைகள் எல்லாத்துலேயுமே வந்து விட்டமின் இ அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வெஜிடபிள் ஆயில், நம்ம நார்மலா இருக்க இப்போ சன்ஃப்ளவர் ஆயில், சாஃப்ளவர் ஆயில், தென் ஜிஞ்சலி ஆயில், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், இந்த மாதிரியான வெஜிடபிள் ஆயில்ஸ்ல விட்டமின் ஏ வந்து அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செல்கள் இருக்குல்ல, நம்ம பாடியில இருக்குல்ல, அது வந்து டேமேஜ் ஆகாம விட்டமின் இ வந்து காப்பாற்றும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பேக்லாம் போடும்போது விட்டமின் இ டேப்லெட் வாங்கி ஆட் பண்ணி ஃபேஸ் பேக் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். இந்த விட்டமின் இ என்ன பண்ணா நம்ம செல்ஸ்ல உள்ள டேமேஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும். ஸோ இந்த விட்டமின் ஏ வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. தென் நம்மளோட நரம்புகளையும் கீப்ஸ் நர்வ்ஸ் அண்ட் ரெட் பிளட் செல்ஸ் ஹெல்த்தி, நம்மளோட இரத்த அணுக்களையும் வந்து ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்கும். அதே மாதிரி அதிகமா பிளட் கிளாட் ஆயிடும் சில பேருக்கு, அந்த மாதிரியான ரத்தக்கட்டு அப்படிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கிளாட்டிங்கை வந்து இந்த விட்டமின் இ வந்து தடுக்கும். நெக்ஸ்ட் திங், கீப் தி நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் ஃபார் பாடி அண்ட் நர்வஸ் சிஸ்டம். நார்மலாக நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் நம்மளோட நரம்பு மண்டலம் ஒழுங்காக செயல்படுறதுக்கும் இந்த விட்டமின் இ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும், இந்த விட்டமின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் திங் விட்டமின் கேயோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக இதோட சோர்சஸ் வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் லிவர், நெக்ஸ்ட் எக். இந்த 3 ஃபுட்டுமே வந்து நம்ம எல்லாத்துக்கும் காமனாக வரும். ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம், நிறைய கீரை, முட்டை ப்ளஸ் ஈரல் நிறைய நம்ம டயட்டில் எடுத்துக்கிட்டாலே நம்ம மோஸ்ட்லி நமக்கு எல்லா விட்டமின்ஸும் நமக்கு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் திங், ஃபார்ம்ட் இன் இன்டெஸ்டைன் பை பாக்டீரியா. இந்த விட்டமின் கேவை பொறுத்த வரைக்கும் நம்மளோட குடல்லையே வந்து அதுவாகவே ஃபார்ம் ஆகும். குடல்ல வந்து ஒரு நல்ல பாக்டீரியாலாம் இருக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஈகோலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்டீரியா பேர் சொல்லுவாங்க. ஸோ திஸ் ஈகோலை வில் ப்ரொடியூஸ் சம் விட்டமின் கே இன் ஆர் ஸ்டொமக். ஸோ எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், லிவர், எக்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் மெயினாக விட்டமின் கேவோட ஃபங்க்ஷன்னா பிளட் கிளாட்டிங் ஃபங்க்ஷன்னா, இப்போ ஒரு இடத்துல இஃப் யூ ஹாவ் எனி wound or a crack in your skin, immediately the blood will flow through that crack. Okay, so if the blood doesn't clot, what happens to that wound is it will leak more amount of blood. ஸோ நிறைய பிளட் லாஸ் வந்து நமக்கு ஆகிடும். ஸோ ஒரு இடத்துல நமக்கு காயம் பட்டுருச்சு அப்படின்னா பிளட் லாஸ் ஆகாமல் இருக்கணும், நிறைய ஆகாமல் இருக்கணும்னா இந்த குறிப்பிட்ட டயத்துல என்ன ஆகணும், அந்த பிளட் வந்து கிளாட் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த பிளட் கிளாட்டிங்க்கு வந்து இந்த விட்டமின் வந்து யூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு கீப் அவர் போன் ஸ்ட்ரக்சர். நம்ம போன் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரா இருக்கிறதுக்கும் இட் இஸ் ஹெல்பிங் ஃபார் அவர் பாடி. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் விட்டமின் ஏ. ஸோ இதுதான் வந்து வாட்டர் சால்யூபிள் விட்டமினோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் சோர்சஸ். இன்ஷால்லா இந்த நெக்ஸ்ட் வீடியோ we can see about the functions and sources of வாட்டர் சால்யூபிள் விட்டமின். இப்போ பார்த்தது ஃபேட் சால்யூபிள் விட்டமின், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் சால்யூபிள் விட்டமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.